கனடாவின் ஒன்டாரியோவில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த 24 வயதுடைய ஹீதர் வின்டர்ஸ்டீன் என்ற இளம்பெண்ணின் மரணம் தொடர்பான பகிரங்க விசாரணை தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இந்த விசாரணை கனேடிய சுகாதாரத்துறையில் நிலவும் பாரபட்சமான அணுகுமுறைகளை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் கடும் முதுகு வலியால் அவதிப்பட்ட ஹீதர் செயின்ட் கேத்தரினஸில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு முறையான பரிசோதனைகள் செய்யப்படாமல் வெறும் டைலனோல் மாத்திரைகள் மட்டும் கொடுத்து பஸ் டிக்கெட்டையும் கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். வைத்தியர்கள் அவரை ஒரு சுதேச இனத்தைச் சேர்ந்தவர் மற்றும் போதைப்பொருள் பாவனையாளர் என்ற ரீதியில் தவறாக எடை போட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அடுத்த நாள் ஹீதரின் உடல்நிலை மிக மோசமடைந்து மீண்டும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் காத்திருப்போர் அறையிலேயே பல மணி நேரம் வலியால் துடித்த அவர் அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். உடற்குறாய்வு அறிக்கையின்படி செப்சிஸ் எனப்படும் இரத்த நச்சுயிரி பாதிப்பு மற்றும் கடுமையான பாக்டீரியா தொற்று காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளார். ஆரம்பத்திலேயே அவர் சரியாக கவனிக்கப்பட்டிருந்தால் இந்த மரணத்தை தடுத்திருக்க முடியும். ஹீதரின் மரணம் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்பதை தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. கனடாவின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சுதேச இன மக்கள் ஏனைய இனத்தவர்களுடன் ஒப்பிடும்போது 30% முதல் 50% வரை அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். கனடாவில் 2021 தொடக்கம் 23 காலப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சுமார் 42% சுதேச இன மக்கள் தங்களுக்கு சரியான மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படுவதில்லை என்றும் தங்களை போதைக்கு அடிமையானவர்கள் என வைத்தியசாலை ஊழியர்கள் முன்கூட்டியே தீர்மானிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். செப்சிஸ் போன்ற தடுக்கக்கூடிய நோய்களால் உயிரிழக்கும் சுதேச இன மக்களின் விகிதமும் கனடாவின் பொதுவான சனத்தொகை விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக சுகாதார தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஹீதரின் தாய் பிரான்சின் கண்ணீர் மல்க கூறுகையில், எனது மகள் ஒரு விலங்கு பிரியர். அவர் இறக்கும்போது பயத்தில் உறைந்து போயிருந்தாள் என்று சாட்சிகள் கூறுகிறார்கள். ஒரு தாயாக இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த விசாரணை மூலம் மற்றொரு பெற்றோருக்கு இந்த நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நயாகரா ஹெல்த் நிறுவனம் தனது ஊழியர்களிடையே இருந்த ஆழ்மன பாரபட்சத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் விளைவாக தற்போது அங்குள்ள ஊழியர்களுக்கு கட்டாய கலாச்சார பாதுகாப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த மரண விசாரணையானது சுமார் 2 வாரங்கள் நீடிக்கும் என்றும் இதில் 22 சாட்சிகள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.